இந்த ஆலமரத்தின் அடியில் ஆங்காங்கே சில ஸ்திரீகள் எல்லாம் எதிரில் கூடைகளுடன் உட்கார்ந்திருப்பதை காணலாம். அவர்களுக்கு அங்காடிக்காரிகள் என்று பெயர். அவர்கள் வைத்திருக்கும் ஒவ்வொரு கூடையும் ஒரு சின்ன கடை. அதில் வறுத்த கடலைக்கொட்டை, வேக வைத்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, சுட்ட சோளக்கொண்டை, வெற்றிலைப்பாக்கு, புகையிலை இவையெல்லாம் இருக்கும். இவற்றை அவர்கள் நெல்லுக்கு விற்பார்கள். லாபம் தம்பிடிக்கு தம்பிடிதான். ஆனாலும் மொத்தத்தில் லாபம் ஒன்றும் பிரமாதமாய் இருக்காது. 4 சாமான்கள் கொண்டு வந்தால் 8 நெல்லுடன் திரும்புவார்கள். அவ்வளவுதான். இம்மாதிரி அங்காடி விற்கும் பெண் பிள்ளை ஒருத்தியை தொடர்ந்து போகும் அவசியம் நமக்கு இப்போது ஏற்பட்டிருக்கின்றது. அவள் களத்தில் தனக்கு பக்கத்தில் இருந்த இன்னொரு அங்காடிக்காரியிடம் சண்டை போட்டுக்கொண்டு, சீச்சி, உன்னை சொல்லி என்ன பிரயோஜனம்? உன்னை படைச்சானே பிரம்மா, அவனை சொல்லணும் என்று கடுமையாக பேசிவிட்டு அங்காடி கூடையை எடுத்து தலையில் வைத்துக்கொண்டு விறுவிறுவென்று நடக்கத் தொடங்கினாள். அவள் வயல் வரப்புகளின் வழியாகவே நடந்து சென்று கடைசியில் ஒரு வாய்க்காலின் கரையை அடைந்தாள். அந்த வாய்க்காலில் இருபுறமும் அடர்த்தியாக காடு மண்டியிருந்தது. கரையோடு ஒரு ஒற்றையடி பாதை போயிற்று. கூடைக்காரி அந்த பாதையோடு போனாள். கொஞ்ச தூரம் நடந்த பிற்பாடு அந்த பெரிய வாய்க்காலிலிருந்து இன்னொரு சின்ன வாய்க்கால் பிரியும் இடம் வந்தது. அப்படி வந்ததும் ஆவலுடன் உற்று பார்த்தாள். அந்த மதகின் மேல் ஒரு முழு ரூபாய் நாணயம் பளபளவென்று மின்னிக் கொண்டிருந்தது. கூடைக்காரி அந்த ரூபாயை எடுத்து கண்ணில் ஊற்றிக்கொண்டு, என் அப்பனே மவராசா, நீ நல்லா இருக்கணும். நீ யாராயிருந்தாலும் சரி, நீ தெய்வமாயிருந்தாலும் சரி, நீ நன்றாயிருக்கணும். உன்னை நான் பார்த்து அறிய மாட்டேன். ஒரு நாளைக்கு நீ அசரீரி மாதிரி சொன்னாய். அதன்படி நானும் 2 நாளைக்கு ஒரு தடவை இங்கே வாரேன். நீயும் ஒவ்வொரு ரூபாய் படி அளக்கிறாய். சாமி ஆண்டவனே, என் காலமெல்லாம் இப்படியே போயிண்டிருந்தா நான் சாகரத்துக்குள்ளே முழுசா ஒரு 1000 ரூபாய் சேர்த்துடுவேன். அப்புறம் என்னை யார் என்ன கேட்கிறது என்று இவ்விதம் புலம்பிக் கொண்டே கூடையில் இருந்த நிலக்கடலை, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு எல்லாவற்றையும் எடுத்து மதகின் மேல் வைத்துவிட்டு கடைசியாக ஒரு சோற்று மூட்டையையும் எடுத்து வைத்தாள். பிறகு சாமி ஆண்டவனை காப்பாத்து என்று 2 கன்னத்திலும் போட்டுக்கொண்டு வெறுங்கூடையுடன் கிளம்பி சென்றாள். அவள் போன சற்று நேரத்திற்கெல்லாம் புதரை விலக்கி கொண்டு முத்தையன் வெளியில் வந்தான். மதகின் மேல் காலை தொங்க போட்டுக்கொண்டு உட்கார்ந்து சாவகாசமாய் நிலக்கடலையை உரித்து தின்னத் தொடங்கினான். அப்போது ஒரு மரத்திலே ஏதோ சலசலவென்று சத்தம் கேட்கவே முத்தையன் பளிச்சென்று குதித்து எழுந்து இடுப்பில் தொங்கிய கத்தியை கையில் எடுத்தான். சாமி, சாமி, நான் தான் சொக்கேன் என்று சொல்லிக்கொண்டே குறவன் சொக்கன் முன்வந்தான். அடே முட்டாள், கண்ட இடத்திலெல்லாம் நீ என்னை தேடிக்கொண்டு வரக்கூடாது என்று சொல்லியிருக்கிறேனோ, ஏன் இங்கு வந்தாய் என்று கேட்டான் முத்தையன். இல்லைங்க சாமி, அந்த ஆளு சொன்னேனே அது வந்திருக்கு, பணத்தோடு வந்திருக்கு என்றான் சொக்கன்.